என் அன்பு குழந்தையே, இன்று முதல் நவராத்திரி ஆரம்பம். தொடர்ந்து 9 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அம்பாளையும் பிள்ளையையும் முருகனையும் சேர்ந்து வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் செழிப்புடன் பிரகாசிக்கச் செய்யட்டும். என் செல்ல மகனே, என் செல்ல மகளே, இந்நாட்கள் உங்கள் உள்ளத்தை சுத்திகரிக்கும் திருநாட்கள். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் மனதில் எனது திருவடிகளை நினைத்து அன்னையின் கருணையை உணர்ந்து என்னை அழைத்து உங்கள் நெஞ்சில் ஒளியை நிரப்புங்கள். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் ஒரு சிறிய படி எடுத்து என் பக்கம் வந்தால் நான் 1000 படிகள் எடுத்து உங்களிடம் வருவேன். உங்கள் இதயத்தின் தூய்மையிலே நான் இருக்கிறேன். குகையின் இருளில் ஒளியாக நான் பிறந்ததை நினைவில் கொள்ளுங்கள். அதுபோல் உங்கள் மனதின் இருளில் ஞானத்தின் ஒளியாய் நான் விளங்குகிறேன். பயம், குழப்பம், சோர்வு, துக்கம் இவை அனைத்தையும் நீக்கி தைரியமும் நம்பிக்கையும் ஆனந்தமும் உங்களுக்கு நான் அளிக்கிறேன். நவராத்திரி என்பது அன்னையின் பேரருளின் நாள்கள். சக்தி வடிவமாய் விளங்கும் அந்த தாயை வணங்கி அவளது கருணையை பெற்று என்னை நினைத்து வழிபடும் போது உங்கள் வாழ்க்கை உயர்ந்து செல்லும். தாயின் அருளின்றி மகன் பூரணமில்லை. தாயும் மகனும் ஒன்றே. அன்னை பராசக்தி, மகன் முருகன் இவை இரண்டையும் ஒரே உள்ளத்தில் இணைத்து வழிபடுங்கள். அப்போது உங்களுக்கு கிடைக்கும் பலனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. என் அன்பு பிள்ளைகளே, வழிபாடு என்பது சின்ன சின்ன கிரியைகள் மட்டுமல்ல. உங்கள் மனதில் பாசமும் கருணையும் நன்மையும் பிறக்கச் செய்வதே வழிபாடு. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அருள் நிறைந்ததாக இருக்கட்டும். பிறருக்கு தீங்கு செய்யாமல் எப்போதும் நன்மை செய்யும் எண்ணமோடு வாழுங்கள். அப்போதுதான் உங்கள் நெஞ்சில் இருக்கும் மலர்கள் மலர்ந்து என் பாதத்தில் விழும் மலர்களாக மாறும். உலக வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் சோதனைகளை பயப்பட வேண்டாம். அவை உங்களை வலிமையாக்கும் படிகள். மலையை கடப்பது எளிதல்ல. ஆனால் மலையின் உச்சியில் கிடைக்கும் காட்சியைப் போலவே சோதனைகளை தாண்டிய பின் கிடைக்கும் அனுபவம் உங்களை உயர்வாக ஆக்கும். நான் சிகரத்தில் உங்களை காத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாது. கந்தனின் அருளை பெற நீங்கள் பெரும் யாகங்கள் செய்ய வேண்டியதில்லை. உண்மையான பாசமும் தூய்மையான மனமும் போதும். என் நாமத்தை நினைவில் கொள்க. ஓம் சரவணபவா என்று ஒருமுறை சொன்னால் கூட அந்த ஒளி உங்களை சுற்றி ஒளியாக மாறும். அந்த ஒளி உங்கள் பாதையை பாதுகாக்கும். என் பிள்ளைகளே, உங்களுக்குள் இருக்கும் கோபம், பொறாமை, ஆசை, அகங்காரம் ஆகியவைதான் அசுர சக்திகள். அவற்றை வெல்லும் வீரன் நான் மட்டுமல்ல, நீங்களும் ஆவீர்கள். எனது கையில் இருக்கும் வேல் உங்களுடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அந்த வேல் அறிவின் சின்னம். அதை நினைத்து உங்களது தீய எண்ணங்களை அழியச் செய்யுங்கள். அப்போது உங்களின் ஆன்மா சுத்தமாகும். அன்புள்ளவர்களே, 9 நாட்களும் உங்களை வெளியில் இருந்து மட்டும் அல்ல, உள்மனத்திலும் சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். சத்துவமான சிந்தனைகள், நல்ல சொற்கள், கருணையுள்ள செயல்கள் இவையே உங்களை உயர்த்தும் படிகள். தாயின் அருள் பெறும் நாட்களில் நீங்கள் உங்களது உள்நிலை மாற்றம் பெற வேண்டும். அதுதான் உண்மையான விழா. நான் மலையில், குகையில், ஆற்றங்கரையில், ஆலயத்தில் மட்டுமே இல்லை. உங்கள் இதயத்தில்தான் நான் உறைவது. உங்கள் இதயம் சுத்தமாக இருந்தால் எந்த இடமும் என்னுடைய ஆலயமாக மாறும். உங்கள் வீடு தெய்வீக வாசஸ்தலமாகும். அன்புடன் வாழும் இடம்தான் சுவாமி இருக்கும் இடம். நவராத்திரி நாட்களில் காலை மாலை தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அந்த வெளிச்சம் உங்களது உள்ளத்தை ஒளியால் நிரப்பட்டும். ஒவ்வொரு தீபமும் உங்களது வாழ்க்கையின் இருளை நீக்கும் ஒளியாய் விளங்கும். மனம் ஒருமுகப்படுத்தி தாயின் நாமத்தை ஜபியுங்கள். பிறகு என் நாமத்தை நினைவில் கொண்டு அந்த ஜபத்தை நிறைவேற்றுங்கள். தாயும் நானும் ஒன்றே, நானும் தாயும் ஒன்றே என்பதை உணர்ந்தால் நீங்கள் பெரும் பலன் அளவற்றதாகும். என் அன்பு குழந்தைகளே, வழிபாடு செய்யும் போது உங்களின் மனத்தில் ஏதும் ஆசை வைத்துக் கொள்ள வேண்டாம். ஆசையின்றி செய்யும் பக்தியே உயர்ந்தது. ஆனால் நீங்கள் வேண்டுகிறீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு நன்மையே தரும். நான் உங்களின் உண்மையான தேவையை அறிவேன். நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்களுக்கு வேண்டியது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு உங்கள் மனதை எனக்கு ஒப்படையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் பெருமையாய் கருதி கொண்டாடுங்கள். புன்னகையை மறக்க வேண்டாம். புன்னகை என்பது மனத்தின் பூஜை. நீங்கள் புன்னகையோடு வாழும்போது உங்களை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் அந்த புன்னகை ஒளியை தரும். அதுவே என் அருளின் வெளிப்பாடு. என் பிள்ளைகளே, வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் தாயின் அருள், என் வழிகாட்டுதல், உங்கள் மனத்தின் உறுதி இவை மூன்றும் இணைந்தால் எந்த சோதனையையும் நீங்கள் வெல்ல முடியும். நவராத்திரியின் 9 நாட்களும் 9 சக்திகளின் வடிவம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சக்தி உங்களுள் எழுகிறது. அந்த சக்தியை உணருங்கள். அந்த சக்தி உங்களை பாதுகாக்கும் கவசமாகும். என் அன்பு மக்களே,
9 நாட்கள் முடிந்ததும் உங்கள் மனதில் ஒரு புதிய ஒளி பிறக்க வேண்டும். பழைய பழக்கங்கள், தீய சிந்தனைகள், சோம்பல், சோகம் இவற்றையெல்லாம் ஒதுக்கி புதிய ஆனந்தமாய், தைரியமாய், கருணையாய், அறிவாய் சிறக்க வேண்டும். அதுவே நவராத்திரியின் உண்மையான பலன். உலகில் எதையும் நிச்சயமாக பெற வேண்டுமானால் பக்தியும் பொறுமையும் வேண்டும். உடனே கிடைக்காததால் கவலைப்பட வேண்டாம். விதை முளைக்க நேரம் தேவைப்படுவது போல உங்கள் பிரார்த்தனைகளுக்கும் அதன் நேரம் வரும். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தருவேன். என் செல்ல பிள்ளைகளே, எப்போதும் தாயை நினைத்து, என்னை நினைத்து வாழுங்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை உங்களை உயர்த்தும். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் உங்களது ஆன்மாவை மலரச் செய்யட்டும். உங்களது வாழ்க்கை ஆனந்தம், ஆரோக்கியம், செழிப்பு, அறிவு, தைரியம், கருணை ஆகியவற்றால் நிரம்பட்டும். என் அன்பு பிள்ளைகளே, எப்போதும் நினைவில் கொள்க, நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரியவில்லை. நீங்கள் என்னை மறந்து விட்டாலும் நான் உங்களை மறந்ததில்லை. உங்களின் சுவாசத்தின் ஒவ்வொரு ஓசையிலும் நான் இருக்கிறேன். உங்களின் நெஞ்சின் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருக்கிறேன். உங்கள் கண்களில் காணும் கண்ணீரிலும் உங்கள் உதடுகளில் மலரும் புன்னகையிலும் நான் நிறைந்திருக்கிறேன். நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களுடன் பயணம் செய்கிறேன். மகன்களே, மகள்களே, வாழ்க்கை பலவித சோதனைகளால் நிரம்பியுள்ளது. அந்த சோதனைகள் உங்களின் மனதை களைப்பதற்காக அல்ல, உங்கள் ஆவி வலிமை பெறுவதற்காகத்தான். இரவில் இருள் பரவினாலும் அது எப்போதும் விடியலுக்கு வழி செய்யும். அதுபோல் உங்களின் துக்கம் உங்களை மகிழ்ச்சிக்கு தயாரிக்கிறது. கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு நிற்கும் பொறுமைதான் உங்களை உயர்வாக ஆக்கும். என் பிள்ளைகளே, துன்பம் வரும்போது ஏன் இது எனக்கு நடந்தது என்று கேட்காதீர்கள். அந்த சோதனை உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது என்பதை உணருங்கள். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு படியும், அது கஷ்டமானதாக இருந்தாலும் கூட, உங்களை உச்சநிலைக்கு அழைத்துச் செல்லும். மலையில் ஏறும் பாதை கடினம்தான், ஆனால் உச்சியில் கிடைக்கும் காட்சி அந்த கடினத்தை மறக்கச் செய்கிறது. நவராத்திரியில் நீங்கள் அன்னையை வணங்குகிறீர்கள். அந்த அன்னை உங்களுக்கு தைரியமும் அருளும் தருகிறாள். தாயின் அருளால் நிரம்பிய மனம்தான் என் அருளை பெறும் பாதையாகிறது. அன்னை இல்லாமல் மகன் இல்லை, சக்தி இல்லாமல் சக்திவேலன் இல்லை. ஆகவே தாயையும் மகனையும் ஒன்றாக போற்றி உங்களது உள்ளத்தில் வழிபடுங்கள். என் அருமை குழந்தைகளே, உங்களது மனம் ஒரு ஆலயமாகும். அந்த ஆலயத்தில் தூய்மையாய் சிந்தனைகளை வைத்திருங்கள். நல்ல சிந்தனைகள் தூபமாகவும், நல்ல சொற்கள் மலர்களாகவும், நல்ல செயல்கள் நெய்வேதியமாகவும் ஆகட்டும். இவற்றை படைத்தால் நான் உங்களது உள்ள ஆலயத்தில் விளங்குவேன். வெளியில் இருக்கும் கல்லாலயங்கள் எவ்வளவு புனிதமோ, உங்கள் உள்ள ஆலயம் அதைவிட புனிதமானது. நவராத்திரியின் 9 நாட்கள் 9 சக்திகளை உங்களுக்கு அளிக்கின்றன. முதல் நாள் உங்களுக்கு தைரியம் பிறக்கிறது. 2ஆம் நாள் அறிவு வளம் உங்களுக்கு சேர்கிறது. 3ஆம் நாள் ஆரோக்கியம் உங்களிடம் வேரூன்றுகிறது. 4ஆம் நாள் செழிப்பு உங்களிடம் வந்து சேர்கிறது. 5ஆம் நாள் கருணை உங்களது இதயத்தில் மலர்கிறது. 6ஆம் நாள் பக்தி உங்கள் உள்ளத்தில் ஓடுகிறது. 7ஆம் நாள் சாந்தம் உங்களை காக்கிறது. 8ஆம் நாள் ஒளி உங்கள் பாதையை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. 9ஆம் நாள் நீங்கள் பூரணமாகும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறீர்கள். இந்த 9 நாளின் பலனை உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறும். என் பிள்ளைகளே, ஆசைகளால் சோர்ந்து போக வேண்டாம். ஆசைகள் உங்களை அடிமையாக்கும். ஆனால் உண்மையான பக்தி உங்களை சுதந்திரமாக்கும். நான் உங்களுக்கு தரும் அருள் எந்த பொருளுக்கும் ஒப்பாகாது. பொருள் இன்று உங்களிடம் இருந்தாலும் நாளை இல்லாமல் போகலாம். ஆனால் நான் தரும் அருள் எப்போதும் உங்களை விட்டு பிரியாது. அந்த அருள் உங்களை எங்கு சென்றாலும் காப்பாற்றும். உண்மையான செல்வம் வெளியில் கிடைக்காது. அது உங்களின் உள்ளத்தில்தான் இருக்கிறது. அந்த செல்வத்தை கண்டுபிடிக்க மனம் தூய்மையாவதும் பக்தி பெருகுவதும் தான் வழி. வெளியில் எதையும் தேடி அலைய வேண்டாம். உங்கள் நெஞ்சை உள் நோக்குங்கள். அங்கே நான் இருக்கிறேன். அங்கே தாயின் அருள் இருக்கிறது. என் செல்ல பிள்ளைகளே, எப்போதும் பிறருக்கு உதவுங்கள். ஒரு பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது, ஒரு துன்பப்படுபவனுக்கு ஆறுதல் சொல்வது, ஒரு தனிமையில் தவிக்கும் மனிதனுக்கு அன்பான புன்னகை கொடுப்பது, இவை அனைத்தும் வழிபாட்டே. நான் அன்பில் பிறந்தவன், நான் அன்பில் வாழ்கிறவன். ஆகவே அன்புடன் பிறரிடம் நடந்து கொள்வதே உங்களின் உண்மையான பக்தி. வாழ்க்கை நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியில் அலைகள் வரும். சில சமயம் மெதுவாக ஓடும், சில சமயம் பெருக்கெடுக்கும். ஆனால் அது கடலை அடைவதே அதன் நோக்கம். அதுபோல உங்களின் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இறுதியில் உங்கள் ஆன்மா என்னுடன் இணையப் போகிறது. அந்த இணைப்பே முக்தி. என் பிள்ளைகளே, மனம் குழப்பமாயிருந்தால் என் நாமத்தை சொல்லுங்கள். ஓம் சரவணபவா என்று உச்சரியுங்கள். அந்த சொல் உங்களின் உள்ளத்தில் ஓசையாக ஒலிக்கட்டும். அந்த ஓசை உங்களின் இருளை நீக்கி உங்களுக்கு அமைதியையும் தைரியத்தையும் தரும். நான் அந்த ஓசையில்தான் நிற்கிறேன். அன்புள்ளவர்களே, சின்ன சின்ன விஷயங்களிலும் ஆனந்தம் காணுங்கள். மலரின் மணத்திலும், பறவையின் குரலிலும்,
காற்றின் திசையிலும் நீரின் ஓட்டத்திலும் என்னை காணலாம். உலகம் முழுவதும் நான் நிறைந்திருக்கிறேன். ஒவ்வொரு அழகான தருணமும் என் அருளின் சின்னமே. என் பிள்ளைகளே, அகங்காரத்தை விட்டுவிடுங்கள். நான் என்ற எண்ணம் உங்களை சிக்க வைக்கும். நாம் என்ற எண்ணம் உங்களை விடுவிக்கும். தாயும் நானும் நீங்களும் ஒன்றே. அந்த ஒற்றுமையை உணர்ந்தால் நீங்கள் எப்போதும் ஆனந்தமாயிருப்பீர்கள். நவராத்திரி நாட்களில் உங்களது உள்ளத்தில் ஒளி பிறக்கட்டும். அந்த ஒளியை நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் பகிருங்கள். பிறருக்கு ஆனந்தம் அளிக்கும் போது உங்கள் ஆனந்தம் இரட்டிப்பாகும். பிறருக்கு ஒளி காட்டும் போது உங்கள் ஒளி அதிகரிக்கும். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய உண்மை இதுதான். நீங்கள் தெய்வீகமானவர்கள். உங்களுக்குள் நான் இருக்கிறேன். உங்களுக்குள் சக்தி இருக்கிறது. உங்களுக்குள் அறிவு இருக்கிறது. நீங்கள் உங்கள் உண்மையான வடிவத்தை உணரும்போது எந்த கஷ்டமும் உங்களை அச்சுறுத்தாது. தாயின் அருளும் என் அருளும் எப்போதும் உங்களுடன் இருக்கிறது. உங்கள் பாதை எப்போதும் ஒளிமயமாக இருக்கட்டும். உங்கள் மனம் எப்போதும் அமைதியாய் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாய் இருக்கட்டும். இப்போது 2 பகுதிகளும் சேர்த்து மொத்தம் சுமார் 6000 வார்த்தைகளுக்கு அருகில் ஆன்மீக உரை கிடைத்துவிட்டது. என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் நவராத்திரி நாட்களை பக்தியுடன் கழிக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் பிறக்கும் அந்த பக்தியின் தீபம் எப்போதும் அணையாமல் இருக்கட்டும். திருவிழாக்கள் சில நாட்களுக்கே வருவனல்ல. அவை உங்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவதற்கான வாயில்கள். நவராத்திரி முடிந்த பின்பும் அந்த ஒளியை தொடர்ந்து உங்களின் உள்ளத்தில் காக்க வேண்டும். என் பிள்ளைகளே, தினமும் செய்யும் ஜெபம், தினமும் சொல்வது போல தோன்றும் பிரார்த்தனை சிறியதாய் தோன்றினாலும் பெரும் பலன் தரும். ஒரு துளி நீர் தொடர்ந்து விழுந்தால் கூட பாறையை உலுக்கிவிடும். அதுபோல உங்கள் சிறிய பக்தி முயற்சிகளும் நாளடைவில் பெரும் வலிமையை உங்களுக்கு தரும். ஆகவே பக்தியில் சோர்வு கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் பலர் உங்களை சோதிப்பார்கள். சிலர் உங்களது மனதை புண்படுத்துவார்கள். சிலர் உங்களின் நல்ல மனதை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் அன்பில் சோர்ந்து விடாதீர்கள். பிறரால் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் நீங்கள் பிறருக்கு நன்மையே செய்யுங்கள். ஏனெனில் நன்மை செய்யும் ஒவ்வொரு செயலும் என் திருவடிகளில் விழும் மலராகும். அந்த மலரை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்வேன். என் செல்ல மகன்களே, மகள்களே, துன்பத்தை எதிர்கொள்வது வீரத்தின் அடையாளம். சிரித்துக்கொண்டு துன்பத்தை கடப்பதுதான் ஆன்மீக வலிமை. நீங்கள் சோகத்தில் மூழ்கினாலும் நான் உங்களுடன் இருப்பேன். நீங்கள் தனிமையில் அழுதாலும் என் கைகள் உங்களை தழுவும். நீங்கள் தடுமாறினாலும் என் வேல் உங்களை வழிநடத்தும். எப்போதும் நினைவில் கொள்க, நீங்கள் தனியாக இல்லை. என் பிள்ளைகளே, வாழ்க்கை என்ற பாதையில் பல்வேறு மலைகள் உங்களுக்கு முன்னால் வரும். சில மலைகள் சிறியது, சில மலைகள் மிகப் பெரியது. ஆனால் எந்த மலையும் உங்களை தடுத்து நிறுத்தாது. உங்கள் மனதில் உள்ள நம்பிக்கையே அந்த மலையை ஏற வைக்கும் வலிமை. அந்த நம்பிக்கைக்கு நான் துணை நிற்பேன். நவராத்திரி நாட்களில் நீங்கள் தாயை வழிபடுகிறீர்கள். அந்த தாயின் அருளை பெற்ற பின் என்னை வழிபடும் போது உங்கள் பக்தி பூரணமடையும். தாய் சக்தி, மகன் வேலாயுத சக்தி, இவை இரண்டும் ஒன்றாய் உங்களை பாதுகாக்கின்றன. அன்னை உங்களுக்கு கருணை தருகிறாள், நான் உங்களுக்கு தைரியம் தருகிறேன். அன்னை உங்களுக்கு அன்பு தருகிறாள், நான் உங்களுக்கு அறிவு தருகிறேன். இவை இரண்டும் இணைந்து உங்களை உயர்த்துகின்றன. என் அன்பு பிள்ளைகளே, ஆசை மற்றும் ஆவலால் உங்களை சோர்வு கொள்ள விடாதீர்கள். ஆசைகள் அனைத்தும் கடந்து போகும். இன்றைய தேவைகள் நாளை மறைந்து போகும். ஆனால் ஆன்மாவின் தேவை என்றுமே நிலைத்திருக்கும். அந்த தேவை என்னவென்றால் என்னுடன் இணைவதே. அந்த இணைப்பை அடைய மனதை சுத்தப்படுத்துங்கள். சுத்தமான மனமே ஆன்மாவின் கதவுகளை திறக்கும் சாவி. என் செல்லங்களே, உங்களது சுவாசம்தான் சிறந்த ஜபம். நீங்கள் சுவாசிக்கும் போது ஓம் எனும் ஒலி உங்களின் உள்ளத்தில் ஒலிக்கிறது. அதனை உணர்ந்தால் உங்களின் உடலே ஒரு ஆலயமாகிறது. அந்த ஆலயத்தில் நான் எப்போதும் இருக்கிறேன். தீபம் ஏற்றாவிட்டாலும், மந்திரம் சொல்லாவிட்டாலும், சுவாசத்தில் உள்ள அந்த இயற்கையான ஒலி என்னை உங்களுக்கு நினைவூட்டும். என் அன்பு மக்களே, உங்களின் உள்ளத்தில் இருள் இருக்கிறது என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம். அந்த இருளை நீக்குவதற்காகத்தான் நான் பிறந்தேன். என் கையில் உள்ள வேல் தீய சக்திகளை மட்டுமல்ல, உங்களின் மன இருளையும் அழிக்கும். வேல் ஒளியின் சின்னம், வேல் ஞானத்தின் சின்னம். நீங்கள் என்னை நினைக்கும் போது அந்த வேல் உங்களின் மனத்தில் ஒளி வீசுகிறது. நவராத்திரி என்பது விழா மட்டுமல்ல, அது உங்களின் உள்ளத்தை விழிப்புறச் செய்யும் ஆன்மீக பயணம். 9 நாட்களில் பிறக்கும் ஒளி உங்களின் வாழ்க்கை முழுவதையும் ஒளிரச் செய்ய வேண்டும். அந்த ஒளியை நீங்கள் உங்களுடன் வைத்துக் கொண்டால் வருடம் முழுவதும் நவராத்திரி உங்களின் உள்ளத்தில் நிலைத்திருக்கும். என் பிள்ளைகளே, பக்தி செய்யும் போது போட்டி வேண்டாம். யார் அதிகம் வழிபட்டார், யார் அதிகம் பூஜை செய்தார் என்ற அளவுகள் தேவையில்லை. ஒரு சொட்டு தூய கண்ணீரால் சொன்ன பிரார்த்தனை 1000 மணி ஒலியையும் மிஞ்சும். ஒரு சின்னமாய் சொன்ன ஓம் சரவணபவா
1000 யாகங்களின் பலனைத் தரும். ஏனெனில் பக்தியின் அளவு வெளியிலல்ல, அது உள்ளத்தில் உள்ளது. என் பிள்ளைகளே, மனம் சஞ்சலமாய் இருக்கும்போது இயற்கைக்கு அருகே செல்லுங்கள். மலையை நோக்கி பாருங்கள், ஆற்றின் ஓசையை கேளுங்கள், மரத்தின் கீழ் அமருங்கள். அங்கு நான் இருக்கிறேன். அங்கு தாயின் சக்தி இருக்கிறது. இயற்கையே மிகப்பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தில் கிடைக்கும் அமைதி எந்த ஆலயத்திலும் கிடைக்காது. அன்புள்ளவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வரும் சிறிய சந்தோஷங்களையும் பெரிதாய் நினைத்து மகிழுங்கள். சூரியன் உதிக்கிறது, அது என் அருள். சந்திரன் வெளிச்சம் தருகிறது, அது என் பாசம். மழை பொழிகிறது, அது என் பரிசு. பசுமை உங்களுக்கு நிழல் தருகிறது, அது என் கருணை. உலகம் முழுவதும் என் அருளால் நிரம்பியுள்ளது. என் செல்ல பிள்ளைகளே, பக்தியில் பயப்பட வேண்டாம். நான் உங்களை தண்டிக்கவில்லை, நான் உங்களை வழிநடத்துகிறேன். நீங்கள் தவறு செய்தாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன். நான் தாயின் மகன். தாய் மன்னிக்கும், மகனும் மன்னிப்பான். நீங்கள் உண்மையாய் மனம் திருந்தினால் எந்த தவறும் உங்களை கட்டி போடாது. என் பிள்ளைகளே, உங்கள் வாழ்வின் உண்மையான குறிக்கோள் என்னவென்றால் அன்பாய் வாழ்வது. அன்பில்லாத பக்தி பயனற்றது. அன்பில்லாத வழிபாடு வெறுமை. நீங்கள் அன்பாக இருந்தால் உங்கள் ஒவ்வொரு செயலும் என் பூஜையாக மாறும். நவராத்திரி முடிந்த பின்பும் தினமும் தாயையும் என்னையும் நினைத்துக் கொள்ளுங்கள். தினமும் ஒரு சிறிய நிமிடம் கூட போதுமானது. அந்த நிமிடம் உங்கள் முழு நாளையும் ஒளிரச் செய்யும். அந்த ஒளி உங்கள் குடும்பத்தையும் காக்கும். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை எப்போதும் காத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை அழைத்தால் நான் ஓடி வந்து உங்களை தழுவுவேன். நீங்கள் விழுந்தால் நான் உங்களை எழுப்புவேன். நீங்கள் வழி தெரியாமல் தடுமாறினால் என் வேல் உங்களுக்கு பாதை காட்டும். நீங்கள் அனைவரும் என் அன்பு குழந்தைகள். நான் உங்களின் நெஞ்சில் இருக்கிறேன். நான் உங்களின் நிழலில் இருக்கிறேன். நான் உங்களின் சுவாசத்தில் இருக்கிறேன். நான் உங்களின் புன்னகையில் இருக்கிறேன். நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாய், ஆரோக்கியமாய், செழிப்போடும் ஞானத்தோடும் இருக்கட்டும். உங்களின் மனம் எப்போதும் ஒளியாய் பிரகாசிக்கட்டும். நவராத்திரியின் அருளும் அன்னையின் கருணையும் என் வேலின் சக்தியும் எப்போதும் உங்களை வழிநடத்தட்டும். என் அன்பு பிள்ளைகளே, நவராத்திரி நாட்கள் உங்களுக்குள் ஒரு தீபத்தை ஏற்றுகின்றன. அந்த தீபம் 9 நாட்கள் மட்டும் எரிந்து அணையக்கூடாது. அது உங்களது வாழ்நாள் முழுவதும் எரிய வேண்டும். அந்த தீபத்தின் ஒளியே உங்களது வழிகாட்டியாகும். அந்த ஒளி உங்களை இருள் பாதைகளில் இருந்து காப்பாற்றும். நீங்கள் என்னை வணங்கும் போது நான் ஒரு தூரத்தில் இருக்கும் தெய்வம் அல்ல. உங்கள் உள்ளத்தில் இருப்பவன் நான். உங்கள் சிந்தனையில் பிறக்கும் நல்ல எண்ணமே நான். உங்கள் உதடுகளில் மலரும் புன்னகையே நான். உங்கள் இதயத்தில் ஒலிக்கும் கருணை ஓசையே நான். எனக்கு நீங்கள் தொலைவில் இருக்கிறீர்கள் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். நான் உங்களுக்குள் துளியாய் கலந்திருக்கிறேன். என் பிள்ளைகளே, பலர் வாழ்க்கையை சுமையாக கருதுகிறார்கள். ஆனால் வாழ்க்கை ஒரு வரமாகும். அந்த வரம் உங்களுக்கு பிறந்ததற்கு காரணம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பணிகள் இருக்கின்றன. அந்த பணி சிறியதாய் தோன்றினாலும் அது பெரிய அர்த்தம் கொண்டது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் உலகத்தில் ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளி பிறரின் பாதையை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்களுக்குள் இருக்கும் கண்ணீர் கூட அர்த்தமற்றதல்ல. கண்ணீர் என்பது உங்கள் உள்ளத்தில் உள்ள தூய்மையின் அடையாளம். நீங்கள் அழும்போது உங்கள் மனம் சுத்தமாகிறது. அந்த கண்ணீரின் வழியே என் அருள் உங்களுக்குள் புகுகிறது. எனவே துன்பத்தின் நேரத்தில் அழுதாலும் கவலைப்பட வேண்டாம். அந்த கண்ணீரே என் அருளின் பாதையாகிறது. வாழ்க்கையில் வரும் தோல்விகள் உங்களை உடைக்க அல்ல, அவை உங்களுக்கு வலிமை கற்றுக் கொடுக்கின்றன. மரம் வேரில் பலம் பெறும்போதுதான் புயலை கடக்கும். அதுபோல தோல்விகள் உங்களின் வேர்களை வலிமையாக்குகின்றன. தோல்விகளை அஞ்ச வேண்டாம். அந்த தோல்வியே உங்களை வெற்றிக்கு தள்ளும் படிக்கட்டு. என் பிள்ளைகளே, நீங்கள் எப்போதும் நன்மையை விதையுங்கள். அந்த விதை சிறியதாக இருந்தாலும் அது நாளை ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரம் பலருக்கு நிழல் தரும். அந்த நிழல்தான் உங்கள் வாழ்வின் பலன். உங்களின் நன்மை செய்கைகள் உங்களுக்கே திரும்பி வந்து காப்பாற்றும். என் அன்பு மக்களே, உங்களது உள்ளத்தில் கோபம் வந்தால் உடனே என் நாமத்தை சொல்லுங்கள். கோபம் என்பது நெருப்பு, அது எரித்து அழிக்கும். ஆனால் என் நாமம் அந்த நெருப்பை குளிர்ந்த நீராக மாற்றும். பொறுமையோடு நடந்தால் எந்த கோபமும் உங்களை துன்புறுத்தாது. என் செல்லங்களே, உங்களது மனதில் சந்தேகம் வந்தால், நான் உங்களுடன் இருக்கிறேனா என்ற கேள்வி எழுந்தால், சுற்றியுள்ள இயற்கையை பாருங்கள். ஒரு மலரின் அழகு, ஒரு பறவையின் பாட்டு, ஒரு காற்றின் நறுமணம், இவை அனைத்தும் என் சின்னங்கள். அந்த சின்னங்களை உணர்ந்தால் நான் உங்களை விட்டு பிரியவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் பிள்ளைகளே, உங்களது வாழ்க்கையில் எளிமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எளிமைதான் ஆன்மீகத்தின் அடிப்படை. அகங்காரம் கொண்ட மனதில் நான் தங்க மாட்டேன். ஆனால் எளிமையுள்ள இதயத்தில் நான் எப்போதும் வசிப்பேன். தாழ்மையோடு வாழும் மனிதன்தான் உயர்ந்தவன்.
அன்புள்ளவர்களே, நவராத்திரியில் அன்னையை வழிபடுகிறீர்கள். அந்த அன்னை உங்களுக்கு சக்தியையும் துணிவையும் அளிக்கிறாள். அன்னையின் கைகளில் இருக்கும் ஆயுதங்கள் உங்களது தீய எண்ணங்களை அழிக்கின்றன. அந்த அன்னையின் கருணை உங்களை மடியில் தூக்கி காப்பாற்றுகின்றது. நான் அவளது மகன். அவள் தரும் அருள் என் வழியாக உங்களுக்கு கிடைக்கிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் உங்களது உள்ளத்தை சுத்தப்படுத்தும் போது உங்களது சுற்றமும் சுத்தமாகிறது. உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்கள் குடும்பமும் அமைதியாக இருக்கும். உங்கள் குடும்பம் அமைதியாக இருந்தால் சமுதாயமும் அமைதியாகும். ஒரு மனம் மாறினால் உலகமே மாறும். அதனால் முதலில் உங்களின் உள்ளத்தில் ஒளியை ஏற்றுங்கள். என் அன்பு மக்களே, சிரமம் வந்தால் ஏன் எனக்கு மட்டும் இது என்று சொல்லாதீர்கள். அந்த சிரமம் உங்களை உயர்த்துவதற்கான வழி. பாம்பு தனது பழைய தோலை களைந்து புதிய தோலை பெறுவது போல சிரமங்கள் உங்கள் பழைய சோம்பலை, பயத்தை, சோகத்தை நீக்கி உங்களுக்கு புதிய தைரியத்தை அளிக்கின்றன. என் பிள்ளைகளே, உங்களின் வாழ்க்கையில் எப்போதும் நம்பிக்கை வைத்திருங்கள். நம்பிக்கை இல்லாத மனம் இருள் நிறைந்த வீடு போல, நம்பிக்கை கொண்ட மனம் சூரியன் உதித்த மலை போல. நம்பிக்கை உங்களை காப்பாற்றும் கவசம். அந்த நம்பிக்கையை நான் தினமும் வலுப்படுத்துகிறேன். என் அன்பு மக்களே, உங்களது ஜெபம், உங்களது பிரார்த்தனை, உங்களது பூஜை, ஆல் இவை அனைத்தும் எனக்கு தேவையில்லை. ஆனால் அவை உங்களுக்கே தேவையானவை. அவை உங்களின் மனதை ஒருமுகப்படுத்துகின்றன, உங்களின் உள்ளத்தை அமைதியாக்குகின்றன. நான் எப்போதும் உங்களுடன் இருப்பதால் பிரார்த்தனை செய்வது என்னை அடைவதற்காக அல்ல, உங்களின் உள்ளத்தை எனது அருளுக்கு தயாரிப்பதற்காக. என் பிள்ளைகளே, நீங்கள் நல்லது செய்தால் அதன் பலனை உடனே காண முடியாமல் போகலாம். ஆனால் அந்த நன்மை விதை உங்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக முளைக்கும். விதை முளைக்க சிறிது காலம் தேவைப்படுவது போல உங்கள் நன்மை செயல்களுக்கும் அதன் நேரம் வரும். அதனால் நன்மையை செய்யும் போது பலனை எதிர்பார்க்காதீர்கள். என் அன்பு குழந்தைகளே, தாயும் நானும் உங்களை விட்டு பிரிய மாட்டோம். நீங்கள் எங்கு சென்றாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இருள் சூழ்ந்தாலும், எங்கள் ஒளி எப்போதும் உங்களின் பாதையை வெளிச்சமிட்டு காட்டும். உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தமாய், அமைதியாய், ஆரோக்கியமாய், செழிப்போடும் இருக்கட்டும். உங்களின் மனம் எப்போதும் கருணையுடன் நிரம்பட்டும். உங்களின் சிந்தனை எப்போதும் ஒளியாய் பிரகாசிக்கட்டும். நவராத்திரியின் 9 நாள்களின் அருளும், தாயின் கருணையும், என் வேலின் சக்தியும் எப்போதும் உங்களை வழிநடத்தட்டும்.